ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு புது ஃப்ராக்கை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ரியல் ஃப்ராக்கின்னு இருக்குது. பிஸ்ஸஸ் கிங்கோட ரியல் ஃப்ராக்கி 10 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். பார்த்துக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ராக்கு. இதில் என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ ஒரு 2 மீன் அடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி ஊக்கு இப்படி உள்ளே ஏறிக்கிறோம். அதான் பிரச்சனை வரும். அப்புறம் இந்த நேரத்தில் எடுத்துகிட்டு வரும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஒரு சொட்டு பெபிக்கு ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரியாக வரும். இதெல்லாம் சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் பிடிக்கலாம். ஊக்கெலாம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா சைஸ் மீனுமே மாட்டோம். சரி பார்க்கலாம். நினச்சாண்டா. இங்கே அடிச்சிச்சு, அப்படியே இங்கே வந்து ஒரு அடி அடிச்சிச்சு. அப்படியே காணாம பார்த்தியா? அதா இல்லைடா, பெருசாக வேண்டாம் அடிச்சிச்சு. ஓரளவுக்கு நான் சைஸான மீன் தான்டா. அட்டை அங்கே கடை கரெக்டா. தவிர்த்துடா. நல்ல ஒரு சரியான சைஸு. சி பிஸ்ஸிங் ஃப்ராக் தான், 150 ருபீஸு. பார்த்து ஃப்ராக் நல்லா தான் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு மீன். மொத்தமாக இருக்குதா? அந்த ஃப்ராக்கு 5 சென்டிமீட்டர்னால ஃபுல்லாக முழுங்கிடுது மீன். 10 கிராமுக்கு மேலே தான் இருக்கும் வெயிட்டு. அதெல்லாம் நீங்கள் இப்போ புதுசாக ராட் அண்ட் ரீல் வாங்கிக்கோங்க, கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்ல ஒருத்தான ஃப்ராக் தான், ரிசல்ட் நல்லா தான் இருக்குது. இன்னும் 2 மீன் பிடிச்சிட்டு பார்க்கலாம். நல்ல ஒரு சைஸ். என்னையா இது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணடா அந்த மீனுக்கு.
எப்பா வெளியே வந்து கலந்துக்குச்சு. இந்த மீன் பார்த்தீங்கன்னா இந்த பிசஸ் கிங் ஃப்ராக்கில் தான் மாட்டுச்சு. ஃப்ராக் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த ஊக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கனால சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் இதில் பிடிக்கலாம். ஃப்ராக் ரொம்ப 5 சென்டிமீட்ரு 10 கிராமுக்கு மேலே இருக்கனால நல்லா கேஸ்டிங் டிஸ்டன்ஸ் நல்லாவே கிடைக்கிது. 10 கிராமுக்கு மேலே தான் இருக்கும் வெயிட்டு. இந்த ஃப்ராக் எங்கேயாச்சும் வெளியே கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்டோர்லேயுமே இருக்குன்னு நினைக்கிறேன், அவைலபிளாக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சின்ன மீன் தான், ஓரளவுக்கு பெரிய மீன், 500 கிராம் அந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு மீன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 மீன் இதை தான் பிடிச்சிருப்போம். ஆனால் ஃப்ராக் பின்னாடி இருக்க அந்த வெயிட்டு மட்டும் கலண்டு வந்துருச்சு. இதில் என்ன பிரச்சனைனா அந்த வெயிட் மட்டும் தான் பிரச்சனை வரும். அந்த வெயிட் முடிஞ்சுன்னா வெயிட்டு கீழே விழுந்துச்சுன்னா ஃப்ராக் சோழி முடிஞ்சிச்சு. மித்தபடிக்கு ஃப்ராக் நல்லா தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, பின்னாடி வெயிட்டில் கொஞ்சம் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் கொஞ்சம் ஃபெவிக்விக் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் வந்து 120 ருபீஸு. 120 ருபீஸுக்கு ரொம்ப சூப்பர் ஒர்த்தாக இருக்குது ஃப்ராக்கு. வாங்கி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாகவே நல்லா ஒர்த்து தான் அந்த ஃப்ராக்கு. மித்தபடிக்கு அப்படின்னா லப்பர் வந்து 2 மீன் பிடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரியே தான் உள்ளே ஏறிக்கிச்சு. இப்படி ஃப்ராக்குள்ள இருந்தால் இப்படி ஏறிக்கிறது, வேறு எதுவும் பிரச்சனையும் வரல. அப்புறம் வெயிட்டு அவ்வளோதான். நல்லா தான் இருக்குது ஃப்ராக், நல்லா ஒர்த்து தான். வாங்கி ட்ரை பண்ணுங்கள்.